ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் பூமியில கட்ட வேண்டிய 4 வீடுகள். முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கை. பரலோக ஞானத்தோடு தேவ வசனத்தோடு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்ட வேண்டும். 2வது குடும்ப வாழ்க்கை. வசனத்தின்படி ஆண்டவர் எதை வைத்திருக்கிறாரோ அதன்படி குடும்பத்தை கட்ட வேண்டும். 3வது ஆலய வாழ்க்கை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற சபையிலே நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக ஆலய வாழ்க்கை கட்ட வேண்டும். 4வது நித்திய வாழ்க்கை. இந்த நித்திய வாழ்க்கை பரலோகத்தோடு ஆண்டாண்டு காலமாக வாழக்கூடிய வாழ்க்கை. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஞானத்தோடு நாம் கட்ட வேண்டிய 4 வீட்டிலே, ஸ்தோத்திரம், நாம் கட்டக்கூடிய எழுப்பக்கூடிய 7 தூண்கள். முதலாவது தூண் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை. முழு இருதயத்தோடு கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அவரையே உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். 2வது உண்மையும் உத்தமமும். உண்மையாக நடக்க வேண்டும், உத்தமமாக நடக்க வேண்டும். ஸ்தோத்திரம். உத்தமமாக நடக்கிறவன் பத்திரமாக நடக்கிறான். ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில உண்மையும் உத்தமத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். 3வது தூண் உதார குணம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நல்ல ஆண்டவருக்கு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு கொடுக்கணும். எதை செய்தாலும் சந்தோஷத்தோடு செய்யணும். ஊழியம் செய்தாலும் சந்தோஷத்தோடு செய்யணும். உதார குணம். 4வது ஜாக்கிரதை. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதையுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். ஜாக்கிரதை. ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜாக்கிரதையா கட்டணும். உலகத்துல தேவன் கொடுத்திருக்கிற வேலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடினமா உழைக்கணும். பலன் இருக்கும் போதே எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும். பலன் இல்லாத ஒரு நாட்கள் வரும், ஒரு வயது வரும். அந்த நாட்கள்ல எல்லாவற்றையும் சந்தோஷமாக தேவனுக்காக நீங்க ஸ்தோத்திரத்தோடு அனுபவிப்பதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். 5வது விசுவாச வார்த்தைகள். ஞானமுள்ள வார்த்தைகள். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். 6வது நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள். நண்பர்களை சிநேகிற, உங்களோட ஜெபிக்கிறவர்கள், உங்களை தட்டி உற்சாகப்படுத்தி ஆத்மாதாயம் செய்கிறவர்கள். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த 7 தூண்கள்ல 6 தூண் சேதம் அடைஞ்சாலும் நிறைய நஷ்டம் அடையாது. ஆனா 7வது தூண் சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா பெரிய நஷ்டம் வந்துடும். அதான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை.